ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் பதற்றம் சூழ்ந்துள்ள நிலையில் சர்வதேச அளவில் மிக முக்கியமான வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணை குறித்து ஈரான் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க உதவுமாறு நட்பு நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக அமெரிக்கா பரப்பும் தகவல் தவறானது எனவும் இந்த நேர்வழி பாதையை சர்வதேச போக்குவரத்திற்காக திறந்தே உள்ளது எனவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். எனினும் ஈரானை தாக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கப்பல்களுக்கு மட்டுமே இது மூடப்பட்டுள்ளது எனவும் ஏனைய நாடுகளின் கப்பல்கள் இந்த பாதையில் தாராளமாக பயணிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானை உலக நாடுகளுக்கு எதிரான ஒரு நாடாக சித்தரிக்கவும் சர்வதேச பாதையை ஈரான் முடக்குவதாக காட்டி உலக நாடுகளை தங்களுக்கு ஆதரவாக திரட்டவும் அமெரிக்கா இந்த முயற்சிகளை மேற்கொள்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை ஈரானின் முக்கிய எண்ணெய் முனையமாக ஹார்க் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்தும் அரக்சி சில திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார். ஹார்க் தீவு மீதான தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட சில ஏவுகணைகள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து ஏவப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளிலிருந்து தாக்குதலை நடத்துவது மிகவும் ஆபத்தானது எனவும் ஈரான் திருப்பி தாக்கினால் பொதுமக்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வளைகுடா நாடுகள் தங்கள் நிலப்பரப்பை ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தி அமெரிக்காவை அனுமதிக்கக்கூடாது என்றும் அரக்சி கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் தனது அண்டை நாடுகளுக்கோ அல்லது சர்வதேச சமூகத்திற்கோ எதிரானது அல்ல எனவும் அமெரிக்கா கூறுவது போல தாம் யாருடனும் மோதல் போக்கை கடைபிடிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் ஈரானில் இறையாண்மை மீறப்பட்டால் தாக்குதல் எங்கிருந்து தொடங்கப்பட்டதோ அந்த இடத்தை திருப்பி தாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனங்களுடன் தொடர்புடைய வளைகுடா பிராந்திய எண்ணெய் ஆலைகளையும் ஈரான் குறிவைக்கக்கூடும் என அவர் மறைமுகமாக தெரிவித்துள்ளார்.